இருக்கிற கட்டப்பட்டிருக்க ஜனங்களை விடுவிக்க உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு மோசையாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எல்லாவற்றையும் கடந்து வந்து இருக்கும் போது ஒரு செங்கடல் வந்து நின்றுச்சான். ஐயோ, இத்தனை நாளா நான் பார்வோன் கிட்ட அடிமையா இருந்துட்டேன், இத்தனை நாளா நான் எகிப்து அடிமையா இருந்துட்டேன். மோசே எங்களை அழைத்து கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்துல எங்களை எங்க விட்டுட்ட? செங்கடலை விட்டுட்டியே. நாங்க எகிப்தே இருந்தா சந்தோஷமா இருப்போமே. 11 மாசம் அப்படிதான் நம்ம என்ன செய்தோம்? ஒவ்வொரு மாதமா நம்ம கடந்து 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 வந்தோம். ஒவ்வொரு மாசம் கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை, நெருக்கம், ஐயோ என்னதான் செய்வேன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியாத உபத்திரத்தெல்லாம் நம்ம கடந்து வந்தோமா? அல்லேலூயா. கடைசி நேரத்துல செங்கல் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? என்ன வந்தது? பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த பயத்துல அவங்க என்ன செய்வாங்க தெரியவே இல்லை. மோசையை அழைக்கும் போது மோசே போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே, இது வரைக்கும் இந்த ஜனங்களை வழி நடத்தி வந்தீங்க, இனிமேல் இந்த ஜனங்களை எப்படி நடத்த போறேன்னு தெரியல. இவங்க எல்லாம் முறுமுறுக்குறாங்க, இவங்க நிறைய காரியங்களை குறித்து எங்க கிட்ட பேசுறாங்க. நாங்க அங்க இருந்தா நலமா இருக்கணுமே, எங்களை கைவிட்டுட்டியோ என்று சொல்லி யார் கேட்கிறாங்க? இந்த ஜனங்க கேட்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி ஜனங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரியாம மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, இதோ உன் கையில் இருக்கிற கோலை நீ ஓங்கி, என்ன சொல்றாரு? அந்த கோலை எடுத்து அந்த செங்கரை பிளக்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்துற மீட்டிங்கை காட்டிலும் இந்த 12ஆம் மாசம் நடக்கிற மீட்டிங் தான் ஒரு ஆசீர்வாதமான மீட்டிங். எத்தனை விசுவாசிங்க? இதுவரைக்கும் 11 மாசத்தை காட்டிலும் இந்த 12ஆம் மாதம் நடக்கிற மீட்டிங் தான் என் தேவன் ஒரு ஆசீர்வாதமான மீட்டிங்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடைசி நேரத்துல வந்துட்டோம். அல்லேலூயா. அப்போது அந்த செங்கடலை, அந்த கோலை ஈட்டும் போது அந்த செங்கல் என்ன ஆயிடுச்சாம்? 2ஆ பிளந்து போயிடுச்சு. அல்லேலூயா.